இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது வல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயமே. ஏஎஸ்எம் இன்ஃபோ என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். 2/3/2026 திங்கட்கிழமை விஸ்வாவசு வருடத்திலே மாசி மாதத்திலே 18ஆம் நாள். இன்றைய நாளிலே சதுர்த்தசி என்கிற இந்த திதியானது மாலை 6:28 வரை, பின்பு பௌர்ணமி. ஆயில்யம் காலை 8:16 வரை, பின்பு மகம் என்கிற நட்சத்திரம். மாசியிலே மக அப்படிங்கிற நட்சத்திரம் ரொம்ப முக்கியமானது. மாசி பௌர்ணமி காமதகனம் அப்படின்னு சொல்லுவோம், காமனை எரித்த நாள். அது மட்டுமல்ல, நடராஜ பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு உகந்த நாள். மகாமக குளம் என்கிற கும்பகோண குளத்திலே அனைத்து விதமான தேவதா பரிவிஷ்டங்கள்லாம் வந்து நம்ம குளத்திலே மூழ்கி குளிப்பது விசேஷம், பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. இந்த பௌர்ணமியோட சேர்ந்ததுனாலையும் இந்த நாள் முருகனுக்கு உகந்த நாளாகவும் உண்டு. நம் பாவங்களை நீக்கக்கூடிய புண்ணிய நாட்களில் இந்த ஒரு நாளும் உண்டு. காலையில் 6:00 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேளையில 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். ராகு காலம் 7:30 9, யமகண்டம் 10:12, குளிகை நேரம் 1:30 3. இன்றைய நாளிலே வார சூலையானது கிழக்கு, தயிர் பரிகாரம். கும்பராசிக்குள்ளர சூரியனின் இருப்பு நாழிகை 2 நாழிகை 3 வினாழிகள். சூரியனின் உதய நேரம் 6:28. இந்த மகம் நட்சத்திரத்தில் இருப்பதனாலே உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்டும் உண்டு. அதிகண்டம் என்கிற நாமயோகமும் வணிஜை என்கிற கரணமும் உண்டு. அதிகண்டம்னாலே கண்டம்னாலே தெரியும் உங்களுக்கு, சண்டை பேதம் எல்லாம் வரும். இந்த பில்லி சூன்யம் அப்படின்லாம் வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு உண்டு. தொழிற்சாலைகளிலே கெமிக்கல் வாங்குறதா தான் இன்னைக்கு வாங்கலாம். கெமிக்கல் வாங்குறது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் நல்லதா இருக்கும். செங்கல் சூளை வைப்பதற்கு நல்ல நாள். தீ வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்றைய நாளே வணிஜீகரணம். வணிஜீகரணம் அப்படிங்கிற போது ரா மெட்டீரியல்லாம் வாங்குறதுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். சதுர்தசி திதி அப்படிங்கிற 14வது திதி வெற்றி திதி. அன்றைய நாளிலே நேர்மையாக செய்யக்கூடிய காரியங்கள்லாம் செய்திருக்கலாம், வெற்றி உண்டு. பௌர்ணமி மங்களகரமான காரியங்கள் செய்வதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் முடிந்து மக நட்சத்திரம் வருகிறது. பயிர் தொழில் செய்வதற்கு, வாகனம் ஏறுவதற்கு, வாஸ்து பூஜை செய்வதற்கு, மாங்கல்யம் செய்வதற்கு, மந்திர பிரயோகம் செய்வதற்கு நல்ல நாள். இந்த 2ஆம் நாள் மார்ச் சூரியன், ராகு, புதன் வக்கரகதியிலே மற்றும் செவ்வாய். சனி சுக்கிரன் அவர்கள் மீன ராசியில் அமர்வார். குரு வக்கரகதியில் அமர்ந்திருக்கிறார். சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் என்கிற கடகராசியில் இருப்பார். கேது சிம்ம ராசியில் இருப்பார். இன்றைய நாள் இப்படிதான் இருக்கு. கோச்சாரத்தின் பிரகாரம் நம்ம ஒரு ராசிக்கு எப்படி பலன் என்று தொடர்ந்து காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைக்கு கடகராசிக்குள்ளர சந்திர பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். புதனானவர் வக்கரகதியில் இருப்பதனாலே புதன் இருக்கக்கூடிய மிதுன ராசியான அந்த ராசிக்குள்ள குருவும் வக்கரகதியில் இருப்பதனாலே இன்றைய நாளும் திங்கட்கிழமைங்கிற மனோகாரகனுடைய நாளானதுனாலே கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறது நல்லது. கால வேளையிலே கொஞ்சம் முருகன் பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் மனதை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க, காரியங்கள் நல்லா இருக்கும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி அன்பர்களே, திங்கட்கிழமை சோமவாரம். இந்த நாள்ல மாசி மகம் புண்ணிய நாள். கங்கேச்ச யமுனே கௌரி கோதாவரி சரஸ்வதி நர்மலே சிந்து காவேரி ஜலேஸ்மின் நிதும் குரு அப்படின்னு சொல்லிட்டு கங்கையை மனதில் நினைத்து வீட்டிலேயே கூட ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றிக்கிட்டீங்கன்னா அது மாசி குளத்துல குளிச்ச மாதிரி பலனாயிடும். மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளில் இருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் வைப் கிரியேட் ஆகும். சந்தோஷத்தை நீங்கள் சுவைக்கக்கூடிய நல்ல நாள்.
வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி அன்பர்களே, பல விதத்திலும் போட்டிகளும் அதனால் வரக்கூடிய வெற்றிகளையும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கடக சந்திரனானவர் கொடுக்க இருக்கிறார். இன்றைய நாளிலே சுக்கிர பகவானானவர் உங்க ராசியினுடைய தொழில் அப்படிங்கிற இடத்துல வர்றதுனால பல கலகங்கள் வருவதற்கு வாய்ப்புகள். வியாபாரத்திலே சனியுடன் சேர்ந்த சுக்கிரன் அப்படிங்கிறதுனால போட்டிகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு. கொஞ்சம் அலர்ட்டா இருங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அட்வைஸு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுங்க. எல்லாரையும் நம்புறது அப்படிங்கிறது வேண்டாம். கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கிறது நல்லது. வாழ்க வளத்துடன். கடகராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்க ராசிநாதன் ஆட்சியில உட்கார்றார். உங்க ராசியினுடைய லாபஸ்தானாதிபதி சனி பகவானோடு சேர்ந்து அமர்கிறார். இதனால் உங்களுக்கு தைரியம் வரும். செய்யற காரியங்கள் எல்லாம் நல்லபடியா செய்யணுங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை கரெக்டா கேபிடலைஸ் பண்ணிக்கணும். மாசி மகம் உங்க ராசியின் 2ஆம் இடத்துல சிம்ம ராசிக்குள்ள வரக்கூடிய மக நட்சத்திரம், கேது ஞானகாரகன். அதனாலே கொஞ்சம் நல்ல சிந்தனையுடன் நல்ல காரியங்கள் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அதுக்கு காலையிலே என்ன பண்ணும், கொஞ்சம் பக்தியாக அப்படின்னு இருக்கணும். அது ஒருநிலைப்படுத்தும் மனதை. அதனால பக்தி பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாளை துவங்குங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி அன்பர்களே, உங்க ராசியினுடைய 7ஆம் இடமான கும்பராசிக்குள்ளர புத பகவான் வக்கரகதியில இருக்கிறார். லாபத்துக்குரியவர் வக்கரகதியில. இந்த வக்கரனால எதுவுமே வேகமா செய்யணும்னு ஆசை வரும். லாபம் வேகமா இருந்தா என்ன ஆகும், பேராசை கொடுக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அதை ஊக்கப்படுத்துவார். அதனால கொஞ்சம் நிறைய வேகம் விவேகம் இல்லைன்னு, ஏன்னா ஆயில்ய நட்சத்திரத்தை உட்கார்றாரு இல்லையா, ஆயில்ல முடிச்சுதான் மகம் வரப்போறார். அதனால இந்த வேகம் விவேகம் இல்லைங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க. எல்லாமே நம்ம கைக்குள்ளார வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் உண்டு. காலையில 8 மணி 16 நிமிஷம் வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம் இருக்கும். அப்போ அது வரைக்கும் எதையுமே கொஞ்சம் ஆசைப்படு, எல்லாத்துக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் அவங்க வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் இருக்குமா. அதனால இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்படு அப்படிங்கிற ரூல் உங்களுக்கு உண்டு. வாழ்க வளத்துடன். கன்னிராசி அன்பர்களே, ராசியின் லாபத்துக்குரியவர் லாபத்திலே அமர்கிறார். அப்போ உங்களை பத்தின காலரை தூக்கின பெருமைகள் வருமா வராதா? அதுவும் சுக்கிர பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார். சனியுடன் சேர்ந்து தோஸ்தா உட்கார்ந்து பார்க்கிறார். சனி பகவான் அங்க திக்பலம் பெற்று இருக்கிற ஒரு சூழ்நிலையில 2ஆம் இடத்துக்காரரோட சேரும்போது உங்களை பற்றின பெருமைகளை பறைச்சாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாய் அமைகிறதுனால மனசுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். தேவையற்ற செலவுகளும் வரும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலெக்ட் பண்ணீங்கன்னா சரியா போடும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசியினுடைய தொழில் அப்படிங்கிற இடத்துக்கு உரியவர், பூர்வபுண்ணியம் அப்படிங்கிற இடத்துக்கு உரியவர், இவங்கெல்லாம் நல்ல ஸ்திதியில் இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு எந்த காரியம் செஞ்சாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. பார்வைகள் நல்ல பலன்களாக இருப்பதனாலே நன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கால்குலேட்டிவ் எஃபர்ட்ஸ் எல்லாமே இன்னைக்கு சக்சஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால நன்மை பெறுவதும் நல்ல விஷயங்கள் செய்வதும் இன்றைய நாளிலே உங்களுக்கு இன்பில்ட்டா இருக்கும். மாசி மகம் அப்படிங்கிறதுனால இன்றைய நாளே முருகப்பெருமானின் வழிபாடை செய்யுங்கள். அவருடைய வழிபாட்டினாலே உங்களுக்கு நல்ல பலன்களும் உண்டு. காமதகன நாள் என்பதனாலே சிவ வழிபாடும் இன்றைய நாளிலே உங்களுக்கு சீரிய பலனை தருவதாக அமையும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியினுடைய 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். சந்திர பகவானின் 9ஆம் இடம் அப்படிங்கிறது ஆட்சியிலே அமர்வதனாலும் 12 கூடியவனும் 7 கூடியவனான சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலே 5ஆம் இடத்திலே அமர்வதனாலும் உங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு.
எந்த காரியமும் குழந்தைகள் மூலியமாக அதை செய்து வரும்போது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி குழந்தைகள் நல்ல புதிய முயற்சிகளிலே வெற்றியை காணும்போது உங்களுக்கு சந்தோஷத்தை வருவதனாலே இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாய் இருக்க போகிறது. வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, உங்க ராசியினுடைய 7ஆம் இடத்திலே அமரக்கூடியதான குரு வக்கரகதியில இருக்கக்கூடியதாகவும் 8ஆம் இடத்திலே அமரக்கூடியதான சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் கொடுப்பதனாலும் சற்றே எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. யாரையும் எடுத்தெறிந்து பேசாமல் கொஞ்சம் எல்லாருக்குடைய வார்த்தைகளுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து செல்வதனாலே உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல பலன்களை நீங்கள் காண்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடமான மண்மனை வாகன யோகம் கொண்ட 4ஆம் இடம் மீன ராசிக்குள்ளர சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து அமர்வதனாலே புதிய ரிலேஷன்ஷிப்லாம் வரும். பழைய நண்பர்கள் திரும்பி வந்து உங்களை பார்ப்பதற்கான சூழ்நிலையும் உண்டு. இந்த நாள் அதனாலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறைய இருப்பதனாலே சுகமான நாளாய் அமையப் போகிறது. வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, இன்றைய ராசிநாதனுக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு சந்திர பகவான். நல்லா ஆட்சியில உட்கார்றார். 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் சுகத்தை கொடுப்பார். ஆயில்ய நட்சத்திரத்துல புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் தொடர்பு கொண்ட இந்த புதனான வக்கரகதியிலே உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்துல இருப்பதனாலே அவர் வக்கரத்திலிருந்து உங்க ராசியை பார்க்கணும் நிறைய பயணங்களை கொடுப்பார். பிரயாணங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலையும் அசதியும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்குற இந்த நாள்ல செலவும் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கறதாக அவையோட சந்திரன் கொடுப்பார். அதனால கொஞ்சம் ஏன்பா இன்னைக்கு இப்படி செலவாகுது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கால்குலேட்டிவா பாருங்க, செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். கும்பராசி அன்பர்களே, ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் புதனுடையது. மறுநாள் மத்தியான வேளையில் வரக்கூடியது கேது நட்சத்திரமான மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதான கேது உங்களுடைய ராசியினுடைய 2ஆம் இடத்துல இருக்கிறார், 7ஆம் இடத்துல இருக்கிறார். அவருடைய பார்வை உங்க மேல விழுந்து கொண்டு இருக்கிற இந்த நாளிலே செலவுகள் ஜாஸ்தி வரும். நிறைய செலவு, சுப செலவுகள். புதனின் வக்கரகதியின் இருப்பதனாலே வஸ்திரம், ஆடை, ஆபரணங்கள் போன்றவை வாங்குவதற்கான வாய்ப்புகள். கொஞ்சம் வீட்டுக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியது. கட்டடங்களில கட்டக்கூடிய செலவுகளிலே இன்னைக்கு எக்ஸ்ட்ரா செலவு இப்படின்னு நிறைய செலவுகளுக்கான நாள் இன்னைக்கு. அதனால கொஞ்சம் பி ப்ரிப்பேர்ட். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் சார். உங்க ராசியினுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 4 கிரக சேர்க்கையில புதன் வக்கரகதியில இருப்பது, உங்க 4ஆம் இடத்துக்காரர் வக்கரகதியில இருக்கிறார். அப்போ பக்தியோட இருக்கணும். அவர் 5ஆம் அப்படி பார்வையை 11ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய அலைச்சலோடு சேர்ந்து உங்களுக்கு நிறைய லாபத்தையும் கொடுக்க இருக்கிறார். ஆயில்ய நட்சத்திரத்துல இருந்த பிறகு மக நட்சத்திரத்துக்குள்ள இன்னைக்கு சந்திரன் உள்ள போவார். 6ஆம் இடத்துக்கு போறார். அதனால லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. காலையில கெல்லால ஒன்றும் பெருசா வரலையேன்னு வருத்தப்படாதீங்க. மத்தியான வேலையில கொஞ்சம் வரவு வர இருக்கு. அதனால வியாபாரத்தின் நுணுக்கமாக பார்க்கும்போது மத்தியான வேலையில உங்களுக்கு லாபம் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையா இருந்தீங்கன்னா போதும் சார், இன்னைக்கு லாபம் உங்க பக்கம் திரும்பிடும் அப்படிங்கிற அட்வைஸை கொடுக்குறோம். வாழ்க வளத்துடன்.